வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு நம்ம புளி பொங்கல் பார்க்கலாம். இது ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளி பொங்கலுக்கு பச்சை அரிசி இந்த கிளாஸால் 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுருக்கேன், ஏன்னா இது கருப்பு புளி. அதனால் புளி பொங்கலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் எல்லாமே பெப்பர் எடுத்திருக்கேன், சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி வானல் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு போதும். அதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த பொருள் எல்லாத்தையும் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுலேயே காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சுக்கிறேன். இடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதில் மிக்சியில் போட வேணாம், ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. இடித்து எடுத்துக்கலாம். புளி பொங்கலுக்கு தேவையான பவுடர் ரெடி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த எல்லா பொருளையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எண்ணெயில் இருக்கும்போது கொஞ்சம் வெடிக்கும், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். 1க்கு 4 கிளாஸ் அளவு தண்ணி, அப்போது 8 கிளாஸ் தண்ணி. புளி தண்ணியிலேயே நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சு ஊற்றிருக்கேன். இதிலே நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முந்தி இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து வரும்போது ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஆவி நிறையா படும் கையில், நல்லா ஹீட் ஆகும். அதுக்காக ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். புளி பொங்கலுக்கு 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீம் நல்லா அடங்கினதும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், ரைஸ் நல்லா வெந்து பொங்கல் போல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 டைம் நல்லா இப்படி கரண்டி வச்சு கிண்டுனாவே நல்லா லிக்விடாக ஆகிடும். ஓகே, புளி பொங்கல் ரெடி. நிறையா பேருக்கு புளி பொங்கல்னால் என்னன்னு தெரியாது. இது சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா நல்லா மழை பெய்யும் போது இது செஞ்சு தருவாங்க. நல்லா அந்த குளிருக்கும் நல்லா சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். புளி பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.